ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீஷோவில் ட்ரெண்டான ஒரு நெக்லஸ் செட் தான் பார்க்க போகிறோம். இது ஆன்லைனில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதுக்கு நான் 8mm பீடு எடுத்துருக்கிறேன். 8mm பீடோ அப்படி இல்லை 10mm பீடு எடுத்துக்கிடுங்க. பீடு எடுத்த பீடை வந்து ஹெட்பினில் ஒரு சைடு போட்டுட்டு க்ளோஸ் ஆயிரும். இன்னொரு சைடு வந்து இதே மாதிரி வளைச்சி விட்டுக்கிடுங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்மளோட ஹூக் மாட்டுற மாதிரி நம்மளோட ஐபின் இருக்கும்ல, ஐபின்னோட ஒரு சைடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இதோட சென்டரில் நீங்கள் வேறு பீட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோரில் வாங்குறது ஒயிட்டு பிளாக்கில் இந்த காம்பினேஷனில் தான் வரும். நீங்கள் அதே காம்பினேஷனில் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கலர் பீடு யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இப்போது குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு 15 பீடு அளவுக்கு தேவைப்படும். ரொம்ப பெரியவங்க போடுறதா இருந்தால் மட்டும் ஒரு 20 பீடு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் ரோப் மாட்டணும்ல, அதுக்காக அந்த ஐபினை வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. இப்போது ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா, ரெண்டாவது ஒரு பின் எடுத்துகிட்டு நம்ம ஐபின் மாதிரி வளைச்சிட்ருக்கலாம். அதுக்கும் நம்மளோட 8mm பீடு கொடுத்துருந்த 2க்கும் சென்ட்ரல் பொசிஷனில் வச்சுட்டு ஒரு ஹூக்கோட இன்னொரு ஹூக் நம்ம அந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நெக்லஸ் ஃபுல்லாகவே இப்படி இதே மாதிரி ஜாயின் பண்ணுற வேலை தான் நமக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நெக்லஸ் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம வளைச்சி விட்டதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கூட செய்யாமல் கரெக்டாக நம்ம ஐபினை வந்து வச்சுட்டு நம்ம அந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் கூட வளைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அது சரியான கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்கு அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டுறேன். ஓகேவா? இப்போது வளைச்சது எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். ஒன்று மேலே வரணும், ஒன்று கீழே வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணுறீங்கள்ல, இப்போ ப்ளூ பிங்க் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ போட்டிங்கன்னா லாஸ்ட்டு ப்ளூ வரணும். அதே மாதிரி பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு இதோட டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தெரியாது, ஃபஸ்ட்டு கரெக்டான பொசிஷனில் வர மாதிரி தெரியாது. நீங்கள் ஜாயின் பண்ணி லாஸ்ட்டு இழுத்து பாருங்கள், கரெக்டாக வந்து நம்மளுக்கு செட் ஆகி கிடச்சிரும். இப்போது லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஐபின் வந்து போடணும். இது வரைக்கும் நம்ம வந்து ஹெட்பின் போட்டிருப்போம். லாஸ்ட் இடத்துல மட்டும் நம்மளுக்கு 2 இடத்துல வந்து ஹூக் தேவைப்படுறதுனால நம்ம வந்து ஐபின் ஒரு போட்டுட்டோம்னா இன்னொரு சைடை வந்து வளைச்சி பேக் ரோப் மாட்டத்துக்கு வந்து வச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் மேலே தெரியுதுல, அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். கிளாஸ் வந்து உங்களுக்கு 3 மந்த் இருக்கும். 3 மந்த்துக்கு சேர்த்து உங்களுக்கு 999 ரூபீஸ் வரும். ஆல்ரெடி சாரீ கிளாஸும் ஜுவல்லரி கிளாஸும் நம்மளுக்கு கிளாஸ் வந்து ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. தேவைப்படுறவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இப்போ லாஸ்ட் எண்டிங் வரமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. லாஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜம்ப்ரிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் ரோப்புக்கு மாட்டும் போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, எவ்வளோ அளவு நீளம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீளம் வந்து லென்த் வந்து பேக் சைடில் வந்து எடுத்துக்கிடுங்க. இப்போது ஐபின் வந்து ஒரு சைடு கொடுத்து வளைச்சாச்சா, இப்போ இன்னொரு சைடு வந்து அப்படியே கம்பி மாதிரியே இருக்கும். இப்போது தேவையான அளவு, ஏன்னா அவ்வளோ லென்த் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் கட் பண்ணிவிட்டு வளைச்சி விட்டுட்டு அதில் நம்ம பேக் ரோப்போ அப்படி இல்லைன்னா ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. இப்போ நம்ம நெக்லஸ் செட் வந்து ரெடி ஆயிரும். இப்போது பேக் செயின் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. பேக் செயினை நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல, அந்த ஐபின் போட்டு வச்சுக்கலாம், அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஹூக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி மாட்டி விட்டுக்கிடுங்க.
மாட்டிட்டு கட் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் போதும். நம்மளுக்கு 2 சைடுமே ஃபஸ்ட்டு வந்து மாட்டி விட்டுடுங்க. ஜம்ப்ரிங்லேயோ அப்படி இல்லைன்னா ஐப்பின்லேயோ மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சென்டர் பொசிஷன் பார்த்து பேக் செயினை வந்து கட் பண்ணிக்கிடுங்க. எப்போதுமே நம்மளுக்கு பேக் செயின் வந்து கொஞ்ச நாளில் வந்து கருத்து போகும். அதனால் நீங்கள் பேக் ரோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணிக்கலாம். இப்போது லாப்ஸ்டர் ஹூக்கோ அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட இருக்க ஏதாவது ஹூக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. எஸ் ஹூக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் வந்து ஒரு சைடு வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ லாப்ஸ்டர் ஹூக்கை இதே மாதிரி கோர்த்து விட்டுக்கிடுங்க. இப்போ பேக்கில் வந்து ஹூக் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட நெக்லஸ் வந்து ஃபுல் செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டிங்கான எந்த வீடியோஸ் வேணும், எந்த ஜுவல்லரி வேணுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்மளோட சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. தேவைப்படுறவங்க நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸே யூஸ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.